அனைவருக்குமே வணக்கம். அது சரியா 1997 தைவான் நாட்டில் கீழங் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க தான் பாய் பிங்பிங் அப்படின்ற இந்த பெண்மணி. இந்த பெண்மணி அந்த சமயங்களில் தைவான் நாட்டில் மிகப்பெரிய ஒரு டிவி ஸ்டாராகவும் இருந்திருக்காங்க. இதனால் மக்களிடையே நிறைய பாப்புலாரிட்டியும் அதே சமயம் இவங்க கிட்ட எக்கச்சக்கமான சொத்தும் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் இவங்களுக்கு 16 வயதில் பாய் ஜியோங் எனின் அப்படின்ற ஒரு மகள் இருந்திருக்காங்க. இந்த மகளை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. மேற்கொண்ட அந்த மகள் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால எப்போதும் போல் சரியாக ஏப்ரல் 14, 1997 வாக்கில் காலை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு ஸ்கூல் வேனில் கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு ஈவினிங் ஆகியும் அந்த சிறுமி வராததுனால ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாய் பிங் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பாய் பிங்க்கு ஒரு மர்மமான ஒரு ஃபோன் காலே வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் பேசினா ஒரு நபர் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் உங்களுடைய மகளை கடத்தியிருக்கோம், எங்களுக்கு 50 லட்சம் அமெரிக்கன் டாலர் பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்திலே 50 லட்சம் ரூபாய்னா இன்றைய நாள் மதிப்புப்படி 90 லட்சம் அமெரிக்கன் டாலர், கிட்டத்தட்ட நம்மூர் கணக்குப்படி 80 கோடி ரூபாய் கிட்ட வருது. இவ்வளோ பெரிய தொகையை கேட்டு அன்றைய நாள் அந்த கிட்னாப்பர்ஸ் கால் பண்ணியிருந்திருக்கானுங்க. தொடர்ந்து அந்த கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் பாய் பிங் அவனுக்கு கேட்ட பணத்தை தரதா ஒத்துக்கொள்ளும் செஞ்சுருந்துருக்காங்க. ஆனால் அதற்கு பதிலாக பாய் பிங் என்ன கேட்டிருந்துருக்காங்கன்னா, என்னுடைய மகள் உங்ககிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது, நீங்கள் கடத்திருக்கீங்களா இல்லையானுங்கிறது கூட எனக்கு தெரியல, ஏதாவது எனக்கு எவிடன்ஸ் கொடுத்தா தானே நான் நம்ப முடியும், அதுக்கான பணத்தையும் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. அதுக்குண்டான எவிடன்ஸை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் பாய் பிங்க்கு அந்த கிட்னாப்பர்ஸ் கால் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கல்லறையில் உங்கள் மகள் எங்க கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கு, நீங்க போயிட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உடனடியாக பாய் பிங் பதறி அடித்தபடி தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அந்த கல்லறையை நோக்கி ஓடி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க மகளுடைய டிஃபன் பாக்ஸை அந்த இடத்துல பார்க்குறாங்க. சரி, தன்னுடைய மகள் இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த டிஃபன் பாக்ஸ் கிட்ட நெருங்கும் போது அந்த டிஃபன் பாக்ஸ் லேசாக வெயிட்டாக இருந்திருக்கு. என்னடா அது வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது தான் ஏதோ கொலன்னு அதுக்குள்ளே இருந்ததுனால உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து அதை கிண்டி பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய விரல் அதுக்குள்ளே இருக்கிறத பார்த்துருக்காங்க. அன்றைய நாள் அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்த விரல் வேறு யாரோடைய எதுவுமே கிடையாது, பாய் பிங்கோடைய மகளுடைய விரல் தான். இதை பார்த்ததும் பதறிப்போன பாய் பிங், அப்போ என்னுடைய மகள் இவங்க கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறது இந்த இடத்துலேயே உறுதியாகி இருந்திருக்காங்க. அன்னைக்கு பாய் பிங்கோடைய மகளை யார் தான் கடத்தினது, தன்னுடைய மகளை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 1997 தைவான் நாட்டையே உலுக்கிய ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் லைக்ஸ் போடுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க, எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நீங்கள் சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சிறுமியோடைய அம்மாவான பாய் பிங் தன்னுடைய மகள் மேலே அதீத அன்பு தான் வச்சுருந்துருக்காங்க. இந்த பாய் பிங் அப்படின்றவங்க தைவான் நாட்டில் இருக்கிற கீழங் அப்படின்ற பகுதியில் 1955 மே 17 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயதில் இருந்து பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இதனால் நிறைய சிங்கிங் காம்படிஷன்லாம் கலந்துக்கிறாங்க. அப்படி தான் 1973 தைவான் டெலிவிஷனில் நடந்த ஒரு பாட்டு கச்சேரியில் கலந்து கொண்டு அந்த போட்டியிலையும் வெற்றி பெற்றிருந்திருக்காங்க. இதன் பிறகு அவங்களுக்கு லோக்கல்லே நிறைய பிஸ்னஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. இதனால் நிறைய வருமானமும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இதன் பிறகு மேலும் இதை ப்ரொஃபஷனலாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் நாட்டுக்கு 1975 போல் வந்திருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஜப்பான் நாட்டுக்கு வந்ததே ப்ராப்பரான சிங்கிங் கற்றுக்கணும், ப்ராப்பரான ஆக்டிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் 1977 ஜப்பான் நாட்டில் மிகப்பெரிய காமிக்ஸ் ரைட்டராக இருந்த கஜிவாரா அப்படின்ற ஒருத்தனுடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஆரம்பத்தில் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால காதலிச்சு 1979 திருமணம் பண்ணிக்கொண்டு ஜப்பான் நாட்டிலேயே இந்த பெண் செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் 1980 இந்த 2 பேருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு பாய் ஹசிவோ என் அப்படின்ற ஒரு பெயரை வச்சுருந்துருக்காங்க.
ஹசீவா பிறந்ததுக்கு பிறகு தான் அவங்க அப்பாவுடைய முழு சுயரூபமே அவங்க அம்மாவுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த கஜிவாரா அப்படின்றவருக்கு வேற ஒரு பெண் கூட பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைகள் வந்திருக்கு. இதனால் டொமஸ்டிக் வைலன்ஸில் அவர் ஈடுபட்டதுனால உடனடியாக பாய் பிங் கஜிவாரா டிவோர்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிங்கிள் மாமா தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊரான தைவானுக்கே வந்திருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் நிறைய பாட்டு கச்சேரியில் அவங்க கலந்துக்கிறாங்க. இதன் மூலயமா மக்களுடைய அட்டென்ஷனும் இவங்க மேலே ஏற்பட ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் ஆடியன்ஸ் கிட்ட சகஜமாக பேசுகிறது, ஃபன்னியாக பேசுகிறது, அப்பப்போ ஜோக் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யூனிக்காக இருந்ததுனால இந்த பெண்ணை எல்லாருக்குமே பிடிச்சி போகுது. அதனால் அந்த நாட்டில் ரொம்பவே பாப்புலராக ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதன் பிறகு பெரிய பெரிய டெலிவிஷனில் இருந்து அவங்களுக்கு ஆஃபர் வந்ததுனால எக்கச்சக்கமான வருமானமும் வர ஆரம்பிக்குது. ரொம்பவே பாப்புலரான ஒரு பர்சனாக அந்த நாட்டில் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் 1977 ஏப்ரல் மாதத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போன அவங்களுடைய மகளை மர்ம நபர்கள் கடத்தி இருந்திருக்காங்க. பாய் பிங்கோடைய மகளுக்கு அந்த சமயத்தில் 16 வயது தான் இருந்திருக்கு. மேற்கொண்டு மகளுடைய விரலை பார்த்ததும் தான் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே பயத்தோட உச்சகட்டத்தில் இருந்திருக்காங்க. அந்த பதட்டத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இறுதியாக அந்த கிட்னாப்பர்ஸ் கூடயே டீலிங் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பாய் பிங்கம் அந்த சமயத்தில் ரொம்பவே பீக்கில் இருந்திருக்காங்க. நிறைய வருமானமும் நிறைய சொத்துக்களும் அந்த சமயத்தில் இருந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு அந்த பணமும் பெரிய பொருட்டாக தெரியல. அவங்களுடைய மகளை மட்டும் உயிரோட எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கிட்னாப்பர் சொன்ன அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டு பணத்தோட நின்னாலும் அவர்கள் வந்து வாங்குற மாதிரி தெரியல. தொடர்ந்து வேற ஒரு இடத்துக்கு வாங்க, வேற ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அந்த பெண்ணை அலைய விட்டுக்கிட்டே 1 வாரம் கிட்ட ஏமாத்தி இருந்திருக்காங்க. அந்த 1 வாரம் முழுக்க தன்னுடைய மகளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, சாப்பிட்டாளா இல்லையா, உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்ற பயம் மட்டும் அவங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால் அவங்க எந்த இடத்துக்குமே வேலைக்கு போகவே இல்லை. இவங்க டெலிவிஷன்லேயும் மீடியாவிலையும் இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே ஏன் 1 வாரமாக வேலைக்கே வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வீட்டுக்கே வந்து பார்த்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் பாய் பிங் இவர்கள் கிட்டலாம் எதையுமே காட்டிக்கல. ஆனால் பாய் பிங் மட்டும் சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த டெலிவிஷன் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. மேற்கொண்டு அவங்களுடைய மகளும் அந்த வீட்டில் இல்லாததுனால ஏதோ ஒரு அசம்பாவிதம் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அது அப்படியே பத்திரிகையாளர் மத்தியில் ரொம்பவே பரவலாக பேசப்பட ஆரம்பிச்சதும் அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய சேட்டலைட்ஸ் டிவி நிறுவனங்கள் எல்லாமே லைவ் கவரேஜ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுடைய வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே மீடியாவுக்கு டிஆர்பி வைஸ் லாபத்தை கொடுத்தாலும் கூட பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. இந்த மீடியாவுடைய லைவ் கவரேஜ்னால யாருக்குமே எந்தவித நல்லதுமே நடக்க போகிறது கிடையாது. அதோட விபரீதம் எதுவுமே தெரியாமல் மீடியா ஆட்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த கேலை பற்றின எந்த ஒரு தடயமுமே அந்த அம்மாவுக்கு கிடைக்கல. அந்த கேல் வீட்டுக்கு கூட வரல. ஆனாலும் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கடத்தப்பட்ட சிறுமியோடைய அம்மா என்னென்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளை பார்த்ததுமே பாய் பிங்க்கும் பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா கிட்னாப்பர்ஸ் பாய் பிங் கிட்ட சொன்ன முதல் கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் போலீஸ் கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் அவனுங்க விரலை வெட்டி ஒரு சாம்பிளே அனுப்பியிருந்திருக்கானுங்க. பாய் பிங் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது அப்படியே நடக்க அவங்களுக்கு மேலும் மேலும் பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது எல்லாமே லைவாக டெலிகாஸ்ட் ஆகிறதுனால கிட்னாப்பர்ஸ் வீட்டில் அமர்ந்தபடியே அது எல்லாத்தையுமே டிவி நியூஸ் சேனலில் பார்த்துருந்துருக்காங்க. உடனடியாக பாய் பிங்க்கு கால் பண்ணி உன்னை போலீஸுக்கிட்ட போகக்கூடாதுன்னு தானே சொன்னோம், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி இருந்திருக்கானுங்க. அந்த சமயத்தில் பாய் பிங் எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே அவனுங்க காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல. இறுதியாக இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. உடனடியாக பாய் பிங்கம் பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய காரில் போகிறாங்க. அதையும் மீடியா ஆட்கள் லைவ் கவரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால் மறுபடியும் கிட்னாப்பர்ஸ் அதை பார்த்ததுமே பயங்கரமாக ஆத்திரம் அடைஞ்சிருந்திருக்கானுங்க. லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்திருக்கானுங்க. ஆனாலும் மீடியா ஆட்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனதுனால அவனுங்க சொன்ன இடத்துக்கு வராமலே இருந்திருக்கானுங்க. அதன் பிறகு பாய் பிங்க்கு கால் பண்ணவே இல்லை. அப்படி கால் பண்ணலன்னா பாய் பிங் தன்னுடைய மகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா?
இப்படி இந்த பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு 5 நாட்கள் கழித்து, அதாவது ஏப்ரல் 28, 1997 வாக்கில் பாய்பிங்கோடைய வீட்டில் இருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சாக்கடை வடிநீர் தொட்டியில் ஒரு அடையாளம் தெரியாத பெண்ணுடைய சடலம் கிடப்பதா அந்த நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அவர்களும் பரபரப்பாக சம்பவ இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சடலம் வேற யாருடையதும் இல்லை, 15 நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போன பாய்பிங்கோடைய மகளுடையது அப்படிங்கிறது தெரிய வருது. அன்றைய நாள் அந்த சிறுமியோடைய சடலத்து மேலே எந்தவித துணியுமே கிடையாது. பல வெட்டுக்காயங்கள், பல உள்காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரக வேதனையை இந்த பெண் இறப்பதற்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிறது மட்டும் பார்க்கும்போதே அங்கிருந்த அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. பாய்பிங் தன்னுடைய மகளை அப்படி ஒரு கோலத்தில் பார்த்துட்டு ரொம்பவே கதறி கதறி அழுது இருந்திருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த கட்டமாக பாய்பிங்க்கு கால் வந்த அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 6th ஃப்ளோரில் தான் அந்த நம்பர் இருக்குது அப்படின்னும் அங்கேருந்து தான் கால் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வளைக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லின், காவோ, ஜென் அப்படின்னு 3 பேர் தங்கியிருந்திருக்காங்க. இந்த 3 பேர் மேலேயும் ஏற்கனவே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ பாய்பிங்கோடைய மகளையும் கடத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனடியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வளைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்தது 2 பேர் தான், லின் மற்றும் காவோ அப்படின்ற 2 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. தொடர்ந்து அவனுங்க போலீஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே உடனடியாக அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோடைய பைப்லைன் வழியாக தப்பிக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கி சூடுலாம் நடத்துகிறாங்க. பதிலுக்கு அவனுங்களும் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அது எல்லாத்தையுமே மீடியா லைவ் கவரேஜும் பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த இடத்துல துப்பாக்கி சூடுலாம் நடக்கிறதுனால 800 போலீஸ் கிட்ட ஃபோர்ஸ் அந்த இடத்துல இறக்கி அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடுகளிலுமே இந்த 2 பேரை தான் தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது பொதுமக்களுடைய கூட்டமும் மீடியா ஆட்களுடைய கூட்டமும் தான். தொடர்ந்து அந்த 2 பேருமே போலீஸை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு போலீஸ் இறந்து போயிருந்திருக்காரு. பல போலீஸுக்கு காயங்கள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. ஒரு குற்றவாளி அதில் இருந்து தப்பிச்சு ஓடி இருந்திருக்கான். லின் அப்படின்றவன் மட்டும் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்தில் அவன் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது உணர்ந்ததுக்கு பிறகு தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு அந்த இடத்துல இறந்து போயிருந்திருக்கான். தொடர்ந்து மற்ற குற்றவாளிகளை பல்வேறு வீடுகளில் தேடி இருந்திருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அவனுங்க கிடைக்காமலே போகிறானுங்க. மீதம் இருக்கிற 2 கிட்னாப்பர்ஸும் தொடர்ந்து தங்களுடைய வேலைகளை காட்டிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எதையுமே நிறுத்தாமல் சில சிறுமிகளை கடத்துறது, அவங்க அம்மா முன்னாடியே அந்த சிறுமியை பலாத்காரம் பண்ணுறது, அதன் பிறகு அந்த அம்மாவையே பலாத்காரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கொடூரமான விஷயத்தெல்லாம் ஈடுபடுறாங்க. இதனால் பொதுமக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளானதுனால யாருமே தனியாக போகிறதுக்கே பயப்படுறாங்க. இந்த சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு பொதுமக்கள் எல்லாருமே ரோட்டில் இறங்கி போராடி இருந்திருக்காங்க. இதனால் நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ரிசைன் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் முதற்கொண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. இப்படி பரபரப்பான திகிலான சம்பவங்கள்லாம் அந்த ஏரியாவில் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் சரியாக 1 மாதம் கழித்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் 3 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்குது. உடனடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கடத்தல்காரர்களில் 3 பேரில் ஒருத்தன் இறந்துட்டா. மீதம் உயிரோடு இருக்கிற 2 பேரான காவோ மற்றும் ஜென் அப்படின்ற 2 பேரும் தான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவமனைக்கு வந்து அங்கே இருக்கிற டாக்டர் மற்றும் அவருடைய மனைவியை மிரட்டி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதாகவும் அதன் பிறகு இவர்களுக்கு தங்களுடைய முகம் அடையாளம் தெரியும் அப்படிங்கிறதுனால வெளியில் எப்படியும் காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே துப்பாக்கியால் சுட்டுட்டு காவோ மற்றும் ஜென் அப்படின்ற அந்த கிட்னாப்பர்ஸ் அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கானுங்க. தொடர்ந்து அந்த நாட்டு மக்கள் இந்த செய்தியை பார்த்துட்டு மேலும் மேலும் அச்சப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் இவர்களை யாராவது பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இறுதியாக ஒரு பியூட்டி பார்லரில் இந்த 2 பேரையும் பார்த்ததா சில பேர் தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது காவோ அப்படின்ற ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல இருந்திருக்கான். போலீஸை பார்த்ததுமே அவன் மறுபடியும் துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிக்கிறான். போலீஸ் அதிகாரிகளும் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அந்த சமயத்தில் இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவோ தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு அந்த இடத்துலயே இறந்து போயிருந்திருக்கான். இப்போ மீதம் இருக்கிறது அந்த கேங்கோடைய தலைவனான ஜென் அப்படின்றவன் தான். ஏன்னா இந்த ஜென் அப்படின்றவன் தான் கடத்துகிற ஒவ்வொரு பெண்களையுமே முதல் முறையாக அவன் தான் பலாத்காரம் பண்ணுவான். அவன் தான் அதுக்கு உண்டான ஸ்கெட்ச் எல்லாமே போட்டு தருவான்.
அவனை ஒரு நாள் போலீஸ் அதிகாரிகள் சுற்றி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனும் துப்பாக்கி சூடு நடத்தி இருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்து அங்கே இருக்கிற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் குடும்பத்தை பணைய கைதியை பிடிக்கவும் செய்கிறான். இந்த இடத்துல தைவான் நாட்டுக்கே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு செயலில் தான் இந்த ஜென் இறங்கி இருந்திருக்கான். ஏன்னா இவன் பணைய கைதியை பிடிச்சு வச்சது வேற யாருமே கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருடைய குடும்பம். ஃபாரின்ல இருந்து இங்கே வந்த ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் நம்முடைய பேரு கெட்டு போகும், அதற்கான பதிலும் சொல்லியாகணும். அப்படிங்கிறதுனால பல மிலிட்ரி ஆஃபீஸர் எல்லாமே அந்த வீட்டு முன்னாடி குவிய ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் கூடவே மீடியாவும் குமிஞ்சிருந்திருக்கு. இதனால ஜென் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கானா, ஒரு ஃபேமஸான பத்திரிகை நிறுவனத்தில் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்திருக்கான். அந்த சமயத்தில் அந்த பத்திரிகையாளர் இவங்கிட்ட எப்படி பேசியிருந்திருக்காங்கன்னா, உன்னுடைய கேங்கில் இருக்கிற 2 பேரும் இறந்து போயிட்டான், அதுவும் அவனே சுட்டி இறந்து போயிட்டான், நீயும் எப்போ சாக போற அப்படின்னு தெனாவெட்டா கேட்டிருந்திருக்காரு. இதனால ஜென்னுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால ஜன்னல் வழியா வெளியில இருக்கிற போலீஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு போலீஸ் அதிகாரிகளும் துப்பாக்கி சூடு நடத்தினதுனால அந்த மிலிட்ரி ஆஃபீஸருடைய பொண்ணுக்கு குண்டு காயமும் பட்டிருந்திருக்கு. இதனால போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அந்த சண்டையை நிப்பாட்டி சமாதான பேச்சுக்கு இந்த ஜென்னை அழைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆஃபீஸர் மட்டும் எந்தவித வெப்பனுமே இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து ஜென் கிட்ட சமாதானம் பேசுறாரு. அப்போ ஜென் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை வேற, ஆனா இவங்க ஃபாரினர்ஸ், இவங்களை நம்ம ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பா பெரிய இஷ்யூ வரும், உன்னால இங்க இருந்து எப்படியும் ஈஸியா தப்பிக்கவே முடியாது, அதனால அந்த சிறுமிக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் பண்றதுக்காக அவங்கள மட்டும் நான் இந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சாதுரியமா பேசி அந்த சிறுமியை அங்கிருந்து மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இதன் பிறகு 21 மணி நேரம் கிட்ட ஜென் கிட்ட டீலிங் பேசியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஜென் என்ன சொல்லியிருந்திருக்கானா, எனக்கு தேவை ஃப்ரீடம் மட்டும்தான், என்னை விட்டிங்கன்னா நான் இந்த நாட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து பொழைச்சிப்பேன், என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கான். போலீஸ் அதிகாரிகளும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவனை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி இறுதியாக அவனை கைது பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து அவனுக்கு எதிராக இருக்கிற வழக்குகள், அவன் என்னென்ன குற்றம் பண்ணான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விசாரணை பண்ணும்போது தான் அவன் கிட்டத்தட்ட 10 பெண்களுக்கு மேலே பலாத்காரம் பண்ணியிருக்கான் அப்படின்னும், 4 பேரை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னும், 3 பேரை கடத்தியிருக்கான் அப்படின்ற ஒரு உண்மைகளை ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். இறுதியாக ஜனவரி 22, 1999 வாக்கில் தைவான் நீதிமன்றம் இவனுக்கு மரண தண்டனை விதிக்குது. இறுதியாக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 10 மாதங்கள் கழித்து அந்த நாட்டோடைய அதிகாரிகள் மூலியமாக துப்பாக்கி குண்டு பாய வச்சு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருந்திருக்காங்க. இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களும் தாய்வான் மக்களும் ரொம்பவே நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் மீடியாவுக்குன்னு சில வரம்பு முறைகள் எல்லாமே அந்த சமயத்தில் போடப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தோட உண்மைத்தன்மையும் ஆபத்தையும் உணராம அந்த மீடியா ஆட்கள் தங்களுடைய டிஆர்பிக்காக சுயநலமாக நடந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த கடத்தல்காரர்கள் மாதிரியான சில சைக்கோக்கள் நம்மளை சுற்றி எப்போ வேணாலும் இருக்கலாம், அதனால் நீங்களும் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், மீடியாவுடைய செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.